என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். மகிழ்ச்சி இல்லாத திருமண வாழ்க்கை என்ன அப்படின்னா, ஏதோ பேருக்கு கல்யாணம் பண்ணேன், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு நான் திருமணம் பண்ணையா, வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு யதார்த்தமாக சொல்லுவாங்க, நொச்சு கட்டிக்கிட்டு. இப்படி இதுலேயும் கூட புதுசாக கல்யாணம் பண்ணவங்க சொன்னால் கூட பரவாயில்ல, 2 பிள்ளைக்கெல்லாம் தாயாகிடுவாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 2 பிள்ளைலாம் பெற்றுக்குவாங்க, குழந்தைகளும் ஆயிரும். அதுக்கப்புறமும் கூட அது எனக்கிட்டே நிறையா பேர் அப்படி சொல்லியிருக்காங்க, என்ன வாழ்க்கைங்க இந்த மாதிரி அப்படின்னு. ஆமாம், உண்மைதான். அதெல்லாம் இப்போ ஜாதகத்தில் பார்த்தா அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை பார்க்கணும். அப்படிங்கும்போது சில பேர் அந்த கல்யாணம் ஆன உடனே சொன்னால் கூட பரவாயில்ல, எதை கட்டி வச்சாங்க இருக்காங்க, பொம்மை மாதிரி வாழ்க்கை, அதுதான் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை, ஒரு சந்தோஷமே இருக்காது. இவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அங்கே ஒன்று இருக்கும். அதனால் இந்த மகிழ்ச்சி இல்லாத திருமணத்துக்கு ஜோதிடத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கலாங்களா? பார்ப்போம். நம்ம சொல்கிறது லக்கணத்தில் இருந்து தான், அதையும் பார்த்துக்கணும். உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கோம், நோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதான் லக்கணம். அந்த லக்கணத்தில் இருந்து அதையும் சேர்த்து எண்ணும் போது நான் எத்தனை பாவங்கள்னு சொல்கிறேனோ அத்தனாவது பாகத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது 7ஆம் பாவகத்தில், லக்கணத்திலிருந்து தான் நான் சொல்கிறேன், 7ஆம் பாவகத்தில் பாவிகள் இருப்பது. அது என்னையா பாவி அப்படின்னா, இயற்கை பாவக்கிரகங்கள்னு எடுத்திருக்காங்க. சூரியன், தேய்பிறை சந்திரன், சனி, செவ்வாய், ராகு, இதெல்லாம் பாவக்கிரகங்கள் லிஸ்ட்டில் வருது. கேதுவும் கூட அது வருது, அது கொஞ்சம் ஞானக்காரன் எடுத்துக்கலாம். இந்த பாவக்கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி மகிழ்ச்சி இல்லாத திருமணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் நீ வாட்டில் அள்ளி விட்டுருக்க, எனக்கு 7ஆம் இடத்துல நீ சொல்கிற கிரகத்தில் இப்போ சந்திரன், தேய்பிறை சந்திரன் தானே நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல குரு பார்க்கிறார். அப்போ ஒரு சுபகிரகங்கள் குரு பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியான திருமணம். சரி, என் இடத்துல சந்திரன் தான் இருக்குது, தேய்பிறை சந்திரன் தான் ரிஷபத்தில் இருக்குது, அங்கே உச்சம் நல்லா இருக்கும். கடகத்தில் இருக்குது, அந்த இடத்துல ஆட்சி நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் சொல்கிறது தேய்பிறை சந்திரன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல கிரகத்தோட ஒழுங்கு பார்த்துக்கணும். சரி, பாவக்கிரகங்க இப்போ 7ஆம் இடத்துல சனி இருந்தால் இந்த மாதிரி மகிழ்ச்சி இல்லாத திருமணம் இருக்கும் அப்படின்னு. 7ஆம் இடத்துல சனி இருக்கும், நல்லா மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். அது 7ஆம் இடமா? இப்போ கடகத்துக்கு 7ஆம் இடம் சனியோட வீடு தான், அந்த இடத்துல சனி ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ மகிழ்ச்சி இல்லாமல் போயிரும்னா அந்த இடத்துல ஒரு குரு பார்த்தாருனாக்க மகிழ்ச்சியோடு இருக்கும். குரு பார்வை, குருவோட இணைவு. இதுலேயும் கடகத்துக்கு 7ஆம் இடம் மகரம் வருதுங்களா, மகரத்தில் சனி இருக்கிறாரு, அந்த இடத்துல குருவே இருக்கட்டும், நீச்ச பண்ணாலும் நீச்ச பங்கமாகிறாரு, நல்லா இருக்கும். இப்படி எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ நம்ம எடுக்கும்பொழுது மகிழ்ச்சி இல்லாத திருமணம் அப்படின்னு சொல்லிட்டோம், பாவிகள் இருந்த உடனே அப்படின்னு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு எடுத்துடக்கூடாது. பாவக்கிரகங்கள் இருக்கும் பொழுது அதில் விதி இருக்குல்ல, விதி 1 விதி விலக்கு 2 அப்படி எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக 7ஆம் இடத்துக்கு அதிபதி 6, 8, 12 இருப்பது. இந்த மறைவு ஸ்தானத்தில் போய் மறைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்கும்போது இதே தான் முன்னாடி சொன்ன விதி தான். இதில் கெட்டு போயிடுச்சு தான். 6ஆம் இடத்துக்கு 6, 8, 12 மறையும் போது மறைவு ஸ்தானத்தில் போய் மறைஞ்சு போயிடுச்சு 7ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்படிங்கும்போது இது இப்படிலாம் இருக்குது அப்படின்னாக்க உடனே ஒரு சுபர் கிரகங்கள் பார்க்குது. சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். நிறைய பார்த்து தான் பலன் சொல்லணும். நான் சொல்கிறது விதியை மட்டும்தான் சொல்கிறேன், விதி விளக்க சொல்லலை, புரியும் நினைக்கிறேன். விதியை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல இருக்கும்போது இப்படிலாம் பாதிப்பு இருக்கும், மகிழ்ச்சி இல்லாத திருமண வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறேன். அப்படிங்கும்போது 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியுடன் சேர்ந்து இருப்பது, சுக்கிரனும் இணைந்து இருப்பது. 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் இணைந்து சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கும் போது இப்படி மகிழ்ச்சி இல்லாத திருமண வாழ்க்கை வரும். 5, 7 அதிபதிகள் பரிவர்த்தனை. இது நீங்கள் 5க்கு 7க்கு அதிபதிகள் பரிவர்த்தனை நல்லா தானே இருக்குது, நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்கன்னா அப்படின்னு இருக்குது.
5ஆம் இடத்துக்கு அதிபதியும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் பரிவர்த்தனை ஆனவங்க அப்படி மகிழ்ச்சி இல்லாமல், ஏன்னா 5ஆம் இடங்கிறது மனக்காரகன், மனசை கொடுக்கக்கூடிய இடம். அதனால் அந்த இடத்துல இப்போ நாங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து பாவக்கிரகங்கள் அந்த ஒரு பாவத்துவம் அடைஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும். சரிங்களா? அடுத்தது வந்துக்கிட்டு 7ஆம் இடத்துக்கு அதிபதி அம்ச கட்டத்தில் நீச்சமாகிறது. இப்படி ஒரு விதி இருக்குது, ஒரு 10-12 விதி இருக்குது, அதையும் பார்ப்போம். அதேமாதிரி 7ஆம் இடத்துக்கு அதிபதி 6இல் சுக்கிரன், 6ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் கூட சேர்ந்து இருப்பது. சுக்கிரனும் 6ஆம் இடத்துக்குள்ள போய் அங்கேயே 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் சேர்ந்து இருக்கிறாங்கள ஒரு இடத்துல அப்படின்னு வந்துடும். 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன், இவங்க 2 பேரும் போய் 6ஆம் இடத்துல இருக்குது. அப்போ மகிழ்ச்சி இல்லாத திருமணம். அடுத்து கேட்டிங்கனாக்கா லக்னாதிபதியும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் 1ஆம் இடத்துக்கு அதிபதியும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் போய் கிரக யுத்தத்தில் இருப்பது. இதனைய கிரக யுத்தம் அப்படிங்கிறீங்களா புதுசா? கிரக யுத்தம்னா ஒரு 4-5 கிரகம் ஒரே கட்டத்தில் இருக்கும். அதில் வந்து அந்த டிகிரியில் பார்த்தோம்னாக்கா அந்த 1 டிகிரி 2 டிகிரி இப்படி ஒரு கிரக யுத்தத்தில் இருக்கும். நானா நீயாண்டு கிடக்கும். இந்த கிரக யுத்தத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். லக்னாதிபதி 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் அடிச்சுட்டு கிடப்பாங்க. அதனால் அது மகிழ்ச்சி இல்லாத ஒரு திருமண வாழ்க்கை அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா 2இல் தீயவை நற்பார்வையின்றி இருப்பது. அதாவது 2ஆம் இடத்துல தீயவை அப்படின்னா தீய கோள் அப்படின்னு எடுத்துக்கலாம். கெட்ட கோள்கள், இந்த பாவக்கோள்கள் அது இருக்கும்போது அதில் நல்ல கோள்கள் எதுவுமே பார்க்காம இருக்கும்போது பாவத்துவம் அடைஞ்சிருக்கும்போது இந்த மாதிரி மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். அடுத்து நான் கேட்டிங்கனாக்கா 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் 6-8 அதிபதிகள் ஒன்றை ஒன்றி பார்ப்பது. இந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் ஒன்றோடு ஒன்று எங்கேயாவது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இதாக பார்க்கணும்னா 7க்கு இப்போ 4ஆம் இடத்துல இருந்தால் ஒரு ஆள் போய் 10ஆம் இடத்துல இருக்கிறது இப்படி நேருக்கு நேர் 7ஆம் பார்வையாக வந்துடும். லக்கணத்துலேருந்து 7ஆம் இடத்துலேருந்து அப்படி பார்வை வந்துடும். 9ல் இருந்தால் 3ஆம் இடத்துலேருந்து அப்படி பார்வை வரும். அதே 4ல் இருந்தால் 10, அப்படி 5ல் இருந்தால் 11ல் இருக்கிறது. இப்படி இந்த 7ஆம் பார்வையாக வர்றது ஒன்றோடு ஒன்று 6ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்துக்கு அதிபதி இப்படி நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மகிழ்ச்சி இல்லாத திருமணங்கள் வரும். திருமணத்தில் மகிழ்ச்சி இருக்காது அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி சுக்கிரனும் சந்திரனுடைய வீட்டில் ராசி அம்சத்தில் இருப்பது. சுக்கிரன் போய் அப்போ சந்திரனுடைய வீடு அப்படிங்கிறது கடகத்தில் இருக்கிறது அப்படின்னு வந்து விதி இருக்குது. ஆனால் இதில் வந்து விதிவிலக்கு நிறையா இருக்குது. இப்போ அப்படியே நீங்கள் கமெண்டில் கூட கேட்கலாம், இந்த வார் ஜாதகத்தை போடலாம், இந்த வார் என் ஜாதகத்தில் சுக்கிரன் கடகத்தில் தான் இருக்குது, நானும் என் வீட்டுக்காரும் நல்ல இப்போ வார் எனக்கு வந்து வயசு வந்து 50 வயசு ஆயிடுச்சு அப்படிங்களா. இப்போ என் வயசே சொல்கிறேன்னாக்க ஒரு இதுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் இப்படி கேட்கலாம், நல்லா 2 குழந்தைய பெற்றுக்கிட்டோம், நல்லா மகிழ்ச்சியாக வாழ்கிறோம், இன்பமாக இருக்கிற, நீ வாழ பில்ட்டாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல சுபக்கிரகங்கள் பார்வை இருக்கும். அல்லது இந்த தனித்த புதனோட இனவு பெற்றிருக்கும் அப்படின்னா இதனே புதனுக்கும் கடகத்துக்கு ஆகாதுன்னா அந்த விதி இருக்குல்ல. இல்லை அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது, குரு இருக்கக்கூடாது, வேறு சந்திரனே கூட அந்த இடத்துல இருக்கலாம். சந்திரனும் சுக்கிரன் தான் நல்லா காதல் வரும்ப்பா. அதனால தான் சொல்கிறேன், அந்த இடத்துல போய் சுக்கிரனை மட்டும் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறது அம்சத்துலேயும் ராசி கட்டத்தில் இருக்கான்னு பார்த்தோம்னா இப்படி இருக்குனாக்கா அது பாவப்பட்டிருந்தால் அப்படி இருக்கும். அடுத்தது வந்து லக்ன ராசி அதிபதிகள், லக்னத்துக்கும் ராசிக்கும் அதிபதிகள் 7ஆம் அதிபதியும் அந்த 3 பேரும் போய் 6-8ஆக அமைவது. இப்போ ராசிக்கு லக்னத்துக்கு இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதிகள் இவங்க போய் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு 6-8ஆக போய் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாயத்து எழுத்து விட்டுருவாங்க. இப்போ ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் 7ஆம் இடத்துக்கு அதிபதி உட்கார்றாரு. இல்லை லக்னத்துக்கு அதிபதிக்கு போய் 6ஆம் இடத்துல போய் ராசிக்கு அதிபதி போய் உட்கார்றாரு. இப்படி ஏதாவது இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி இல்லாத திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுக்கிரன் ராசி அம்சத்தில் மிதுனத்தில் இருப்பது. இன்னும் என் மிதுனத்துக்கு போயிட்டீங்க, மிதுனன்னா அவ்வளோ பாவப்பட்ட இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுனங்கிறது புதனுடைய வீடு, சுக்கிரனுக்கு நண்பருடைய வீடு தான். இப்போ சுக்கிரன் போய் அங்கே இருக்கிறது நன்மை தானே. அது எப்படி அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும் பொழுது அது எந்த இதாக இருந்தாலும் பாவக்கிரகங்கள்
பார்வையோ சேர்க்கையோ வந்திருக்கும் பொழுது இந்த மகிழ்ச்சி இல்லாமல் வரும். அப்போ இதுக்கு அத்தனைக்கும் லக்னாதிபதி. இப்போ விதியை வந்து நான் ஒரு 12 விதி இப்போ நான் சொல்லியிருக்கேன், இப்படியா இருந்தால் இதிலெல்லாம் வந்து மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. நீங்கள் எடுத்தனே லக்கணத்தை பார்ப்பீங்க, லான்னு போட்ட லக்கணத்துலேருந்து எண்ணுவீங்க, ஆஹா இந்த மாதிரி. அப்போ 7ஆம் இடத்துனா 7ஆம் இடத்துல இப்படி பாவக்கிரகன்றே மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்குமா அப்படின்னு நம்மளா குழம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துக்கு அதிபதி போய் 7ஆம் இடம் போல் சுக்கிரன் வலுப்பட்டுருக்கு. 7ஆம் இடத்துக்கு அதிபதி எங்கேயாவது போய் நல்லா வலுவாக இருந்திருந்தால் நல்ல கணவர் எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துக்கு அதிபதி கூட போய் ஒரு சுபக்கிரகங்கள் சேர்ந்துருக்குது, 7ஆம் இடத்துல ஒரு சுப கிரகங்கள் பார்க்குது. அப்படிங்கும்போது நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை வந்துடும். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க தசாபதிக்கு வந்துடணும். இப்போ நம்ம ஒரு விதியை சொல்கிறோம். இப்போ நான் ஒன்று இதெல்லாம் கண்டுபிடிக்கல, பல புஸ்தகங்களில் படிக்கிறோம். அதில் படிக்கும்போது இந்த மாதிரி விதிகளை எழுதியிருக்கு. அப்போ நம்ம இதே விதியை வச்சு வர்ற ஜாதகத்தில் வந்து அதை பொருத்தி நம்ம பலன் சொல்லும்போது அங்கே அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நான் இப்போ நம்ம 7ஆம் இடத்துல இந்த தீய குழங்குவோம் இருக்குது, பார்த்த உடனே அம்மா நீங்களும் கணவரும் வந்து சண்டை ஓடிட்டே இருப்பீங்க போல தெரியுது அப்படின்னாக்க, பொய்யா போ, என் கணவருக்கு என் மேலே எவ்வளோ பாசம் இருக்குது, நீ என்ன ஜோசியம் சொல்கிற அப்படின்ட்டுருவாங்க. அங்கே இந்த மாதிரி பலன் எடுக்கும்போது கவனமாக பார்க்கணும். மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கன்னு நம்ம இத்தனை இதில் சொல்லிகிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம அப்படிலாம் இல்லை அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது, இத்தனை ஒரு விதிகள். அப்போ மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஏதாவது விதி இருக்கானுங்க, அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மகிழ்ச்சியோடு இருக்கிற ஜாதகத்துக்கு விதி எப்படி இருக்குன்னு. இது மகிழ்ச்சி இல்லாமல் போட்டிருக்கோம். அடுத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அது எப்படின்னு அது பார்க்கலாம். பொதுவாக லக்னாதிபதி ராசிக்கு அதிபதிகள் லக்னம் ராசி வலுப்பட்டிருக்கா அவர் சந்தோஷமாக இருப்பார் மனைவி பற்றி. சரி, மனைவி இந்த ராசி இந்த லக்னத்துக்கு அதிபதியோடு ஒன்று சேருதா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதையும் சொல்லிடலாம் இல்லையா. சுக்கிரன் வலுப்பட்டிருக்கா, இந்த ஒருத்தர் கூட நண்பர் கூட இந்த தாம்பத்திய சுகத்தை பற்றி போட்டிருந்தார், அதில் அந்த வீடியோ போட்டிருந்தேன். சுக்கிரன் வலுப்பட்டிருக்கா, பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பட்டிருக்கா. ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பட்டிருக்கணும், பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பட்டிருக்கணும், ஆட்சியோ உச்சமோ இந்த மாதிரி ஒரு நல்ல வலுவாக இருக்கும் சுபரோடு இருந்து. இரண்டாவதாக ராசி லக்னம் ரெண்டுக்கும் பார்த்துக்கலாம், ஒன்று கட்ட ஒன்று பார்க்கலாம். 7ஆம் இடத்துக்கு அதிபதி வலுப்பெற்றிருக்காரா. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், இன்பமாக இருக்கும். அவங்க எதிர்பார்த்த விட நல்ல மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. இவர் தான் எனக்கு அடுத்த விரைவிலையும் கணவராக வரணும் அப்படின்னு வேண்டுவாங்க. ஏன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பொண்டாட்டி சொல்லே தட்டாரை அப்படின்னு 7ஆம் இடத்துல வந்து இப்போ லக்னத்தில் வந்து 7ஆம் இடத்துக்கு அதிபதி இருக்கிறவர் ஒரு ஜாதகத்தில் பார்க்குறோம். லக்னத்தில் 7ஆம் இடத்துக்கு அதிபதி இருப்பார். அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி ஒரு உச்சமோ அல்லது நீச்ச பங்கமோ அல்லது திக்பலமோ அல்லது ஆட்சியோ உச்சமோ நிறைய எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதியை வந்து சுபக்கிரகங்கள் பார்க்கிறதோ அல்லது இணைவு பெறுறதோ, லக்னாதிபதியும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் இணைவு பெறலாம். அல்லது லக்னத்தில் 7ஆம் இடத்துக்கு அதிபதி இருக்கும் பொழுது அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கணும். வலு நல்ல முறைக்கு இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். இப்போ பார்த்துட்டோம்னாக்க இன்னொன்று சொல்லிடலாம், இந்த உபய லக்கணத்துக்கு அதை பார்த்துக்கலாம். அந்த மாரகாதிபதி இப்போ நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா இதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீன ராசி இது உபய லக்கணம். அதுங்களுக்கு வந்து மாரகாதிபதி 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு. அவர் மறைமுகமாக வலுப்படணும், அதையும் சொல்லிடலாம், நேரடியாக வலுப்படக்கூடாது. அப்போ சந்தோஷமான வாழ்க்கைக்கு வரணும். ஆண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பொதுவாக வந்து சுக்கிரனும் வலுவாக தான் வேணும். சுக்கிரன் தான் வந்து அதாவது வந்து என்ன அப்படின்னா இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா பணக்காசை கொடுக்கக்கூடியவர் குரு தான். இந்த குழந்தைய கொடுக்கக்கூடியவர் குரு தான். ஒரு இன்பத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் எப்பயுமே சிரித்து சந்தோஷமாக அவனை தன்னை நீட்டாக வச்சுக்கிட்டு அதாவது அந்த கவர்ச்சின்னு நான் வரல, அவன் மற்றவங்க பார்க்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் தன்னை அழகுபடுத்திக்கிட்டு இருக்கான். ஆணும் பொண்ணும் கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு 4 பேர் கவனிக்கிற மாதிரி இருக்காங்கனாக்கா அந்த இடத்துல சுக்கிரன் அவங்க ரெண்டுத்துக்கு நல்லா வலுவாக இருக்கணும்.
7ஆம் இடத்துக்கு அதிபதி 2 பேர்த்து ஜாதகத்தையும் தான் பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஒருத்தர் ஜாதகத்தில் பார்த்தோன்னே இது இருக்கும் அப்படின்னா அங்கேயும் அப்படி இருக்கணும். இப்போ ஒருத்தர் ஏற்றுக்குவார், ஒருத்தர் ஏற்றுக்காமல் இருப்பாங்க, அது வேறு. நமக்கு இது கிடைச்சாலும் இப்போ நம்ப வேணாம். இப்போ ஒரு ஆணை வச்சே பேசுவோம். நம்ம ஆண்கிறது ஒரு ஆம்பளைக்கு வந்து கல்யாணமே ஆகலை, ஏதோ ஒன்று கிடைக்கிறத வச்சு கல்யாணம் ஆயிடுச்சிடான்னு அதுக்கு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஏதோ கிடச்சிச்சிடான்னு சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் பெண்ணு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். என்னத்த நம்ம தலை விதிரா இவனை போய் நம்ம கட்டிக்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் காலப்போக்கில் நல்லா இருக்கும். ஆனால் இப்படிலாம் அமையிறது அப்படின்னா ஆணோட ஜாதகத்தில் வந்து 7ஆம் இடத்துக்கு அதிபதி நான் சொன்ன விதிகள் நல்லா இருக்கும், பெண்ணோட ஜாதகத்தில் விதி கம்மியாக இருக்கும். 2 பேர்த்து ஜாதகத்தில் இது நல்லா இருக்கும்போது 2 பேருமே சந்தோஷமாக இருப்பார்கள். இப்படி எடுக்கணும். இப்போ ஜோதிடம் அப்படின்னாக்கா ஒரே வரியில் நம்ம வாட்டில் பேசிக்கிட்டு நீ சொன்ன அந்த விதியெலாம் ஒன்றுமே அமையல அப்படின்னு இருக்கக்கூடாது. 2 பேர்த்து ஜாதகத்தையும் பொருத்தி பார்க்கணும். இதுதான் பொருத்தம். அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அப்போ இது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு 2 பேர்த்து ஜாதகத்தை ஆராய்ச்சி இவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்களா? சில பேர்லாம் வந்து ஐயா பொருத்தம் பார்க்கும்போது என் பொண்ணை ஒரு நல்லா பார்த்துக்குவாரா அப்படின்னாக்கா அவர் ஜாதகத்தை பார்த்தா போதும். அவர் பார்த்துக்குவாருமா, உங்கள் பொண்ணு மட்டும் அவரை பார்த்துக்கிட்டா போதும். இப்படி எடுக்கலாம். நான் பொண்ணை பார்த்தவங்க வந்து ஆணை பார்த்தவங்க வந்து என்ன கேட்பாங்கனாக்கா ஐயா பொண்ணு இந்த மருமக எங்களை பார்த்துக்குமா அப்படின்னு தான் ஒரு பயத்தில் கேட்பாங்க. இந்த பொண்ணை பார்த்தவங்க என்ன கேட்பாங்கன்னா மாப்பிள்ளை என் பொண்ணை பார்த்துக்குமா. அதே கேள்வியே வித்தியாசமாக வரும். மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்க்க வரும்போது இந்த பொருத்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்கும்போது எங்களெல்லாம் பார்த்துக்குமா, அனுசரிக்குமா, ஏதாவது சுருக்குன்னு பேசுமா, இப்போ எங்கேயோ போய் எங்கேயோ வருது பாருங்க. அப்படிங்கும்போது அந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதியை பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல என்ன இருக்குது இந்த பேச்சுக்கலாம் அப்படிங்களாம். ஆனால் எங்களை பார்க்குமா அப்படிங்கும்போது அது லக்னாதிபதியோட குணங்கள், லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், முதல்ல அவங்க எப்படி அவங்க குணத்தை பற்றி அறியணும். 2ஆம் இடத்துல அந்த வாக்குஸ்தானம் எப்படி படக்கு நெறிஞ்சு உழுகுமா, 5, 9 குணங்கள் இப்படிலாம் வந்துடணும். இதெல்லாம் பார்க்கும்போது பொண்ணோடைய குணத்தை பார்த்துடலாம். இருந்தாலும் இந்த பயம் வரும். கல்யாணம் அப்படின்னோடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பயம் என்னன்னா நமக்கு கஞ்சி ஊற்றுமா, அதாவது நம்மளை பார்க்குமான்னு அப்பா அம்மா கேட்பாங்க. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்த்தோம், நல்ல வேலையில் இருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறம் என் மையன் எங்கே வச்சுனாலும் கேட்பானா கேட்க மாட்டானா ஒரு பயம் வரும். சரி இது எங்கேயோ போய் எங்கேயோ வருது. இருந்தாலும் அது ஒன்று. பெண்ணை பார்த்தவங்க என்ன கேட்பாங்கனாக்கா என் பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்குவாரா, அதே அவங்க கேட்குறது. எங்களை பார்த்துக்குவாரான்னு கேட்க மாட்டாங்க. அது இல்லை, என் பொண்ணை அவர் சந்தோஷமாக வச்சுக்குவாரா, மகிழ்ச்சியாக இருப்பாரா, அப்போத்தான் நான் சொன்ன விதியெல்லாம் மாப்பிள்ளையோட ஜாதகத்தில் பார்க்கணும். பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்கும்போது அப்போ இந்த பாயிண்ட் நான் இந்த ஒரு 12 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த 12ல் இந்த மாதிரி இருக்குது. சரி இந்த மாதிரி இருந்தவனே பார்க்க மாட்டாயா உங்கள் பொண்ணெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது தப்பு. உடனே அங்கே சுபக்கிரகங்கள் சேருதா, பார்க்குதா, ஆட்சியாக இருக்கா, உச்சமாக இருக்கா, இல்லை நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாகுதா, இல்லை வக்ரமாகுதா, அஸ்தங்கமாகுதா, நிறையா விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அதே மாதிரி திக்பலமாக இருக்கா, பார்வை அதான் இருக்குன்னா பார்வைக்குள்ள சொல்லிட்டேன். இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒன்று வலுப்பட்டு இருக்கும்போது நல்லா இருக்கும், நல்லதை பற்றி பேசுவோம், நல்லா இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லை, இந்த சொல்கிற விதியில் இப்படியே இருக்கியா கெட்டு போய் இருக்கு பார்க்க மாட்டார். சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். அப்போ இவருக்கு மகிழ்ச்சி இல்லைன்னா அழகான பிள்ளையாக தான் கட்டியிருப்பார், இவர் எரிஞ்சு உழுவார், ஒரு சந்தோஷமே இருக்காது. இந்த மாதிரி அமைப்புகள் நான் ஒரு 12 அமைப்பு சொல்லிக்கல முன்னாடியே. அந்த மாதிரி அப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த ஜாதகத்தை பார்த்தா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து போடுங்க, கமாண்டில் போடுங்க. ஆனால் நல்ல கேள்வி கேளுங்க. உங்கள் பிறந்த தேதி நேரத்தெல்லாம் போட்டு அதுக்கு நான் விளக்கத்தோடு பதிலளித்து தர்றேன். மற்றபடி வந்து பிறர் மனசு புண்படுற அளவுக்கு யாரும் கேள்வி கேட்காதீங்க. அதாவது இந்த ஒருத்தர் நண்பர் கேட்டிருந்தார் அந்த கொச்சையாக, அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. சில பேர் சில நேரத்தில் கேட்டுடுறாங்க மர்ம உறுப்பு. அதெல்லாம் வந்து நீங்கள் வேணால் ஃபோனில் கேட்குறது வேறு, இல்லாட்டி நேரடியாக வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு நான் விளக்கம் சொல்லிடுவேன், இப்படித்தான் இருக்குது இப்படித்தான் அப்படின்னு. இந்த பப்ளிக்கில் வந்து ஒரு வீடியோ போடும் பொழுது பொதுவான இடத்துல தன்னடக்கம் தேவை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நாகரிகம், மேட நாகரிகம்னு சொல்லுவாங்க, சப நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் அறிஞ்சு தான் நம்ம பேசணும்.
வாய்க்கு வந்தபடி எதை வேணாலும் பேசிக்கிட்டு போகலாம் அப்படின்லாம் எல்லாத்துக்கும் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்போ இந்த கேள்வி கேட்கும் பொழுது வந்து அது நம்ம மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் கேட்குறதும் நான் பதில் சொல்கிறதும் நம்ம 2 பேர்த்துக்குள்ளே மட்டும் இந்த வீடியோ போடுறது கிடையாது. இது பப்ளிக்காக நிறையா பேர் பார்க்குறாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்க மனசும் புண்படக்கூடாது. இப்போ நான் பதில் சொல்கிறதும் புண்படக்கூடாது. உங்களுடைய கேள்வி இப்போ கமாண்டை வந்து அவங்க எடுத்து பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த கமாண்ட்லேயே அவங்க படிக்கும் போதும் என்னடா இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு ஒரு மனசு புண்படாமல் நடந்துக்கலாம். ஜோதிடர்னாவே பொதுவாக வந்து இதுக்கு பேரை ஜாதகமாக சொல்லு, அவங்களுக்கு இதாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் இருக்கிறதான் சொல்கிறோம். இருந்தாலும் நீங்கள் இந்த கமாண்டில் வந்து கேள்வி கேட்கும்போது தமிழில் கேளுங்க, பிறர் மனசு புண்படாத அளவுக்கு பார்த்து கேளுங்க. அவ்வளோதான் என்னுடைய ஒரு இது சொல்லுவேன். அடுத்து வந்து நம்மளது இப்போ வந்து ஞான ஒளி யூடியூப் சேனலில் வந்து ஜோதிடத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஆன்மீகத்தை பற்றி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னா அதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. கூத்தனுங்க என்ற யூடியூப் சேனலு. அதில் வந்து நம்ம ஆன்மீக ரீதியில் போவோம். அதில் வந்து இந்த தெய்வம் கும்பிட்றதுக்குள்ள இந்த பரிகாரம் அது இதெல்லாம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கும், எந்த கோயிலுக்கு போகலாம், அதிலலாம் அதை பற்றி பார்க்கலாம். இருந்தாலும் இது வேத ஜோதிடம், இது வேறு அது வேறு. அந்த யூடியூப் சேனலுக்கு நீங்களாம் வந்து ஒரு சப்போர்ட் கொடுங்க, பார்ப்போம். அது பார்ப்போம் மிக விரைவாக அதில் வரும், வீடியோலாம் போடுவோம், அதையும் பாருங்கள். மற்றபடி நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும், ஏன்னா மகிழ்ச்சி தானே போடுறோம், மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல வளமுடன் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.